गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लस ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில். இது நம்ம சப்பாத்தி பிரெட் எது கூட வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறோம். நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே ரெகுலராக பார்க்குறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டேன்னா ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் தான். ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேனாக நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இரும்பு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நான் ஏன்னா அது வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டு இருக்கேன். நம்ம பண்ணுற அளவு கம்மியாக இருந்தால் கூட பாத்திரம் கொஞ்சம் அகலமாக எடுத்துட்டோம்னா எப்பயுமே நல்லது. ஸோ இந்த பேனு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை, அதாவது காஞ்ச திராட்சையிலே கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அது எடுத்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லை நார்மல் திராட்சை தான் இருக்குன்னா அது கூட போட்டுக்கலாம். இல்லை பாதாம் இல்லை முந்திரியும் திராட்சை மட்டும்தான் இருக்குன்னா கூட போட்டுக்கலாம். அது அவாவாலோட சௌரியம். இது மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு ஜஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் வறுத்தா போகிறோம். ஸ்வீட் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஜாம் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ கல்யாணத்துலலாம் நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு துளி உண்டு தான் போடுவா. நம்ம ஆற்றுலேயே இது நம்ம பண்ணி சாப்பிடும் பொழுது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஜாம் ஐட்டம்ஸ்லாம் கடையில் தான் வாங்கணும், வெளியில் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நம்மளே ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த டொமேட்டோ ஜாமு. லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் பொழுதே மெதுவாக இதை எடுத்துடணும். ரொம்ப செகப்பாக வறுக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லைட்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயே இதை நம்ம எடுத்துடலாம். இதை சிம் பண்ணிவிட்டு மெதுவாக இதை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த முந்திரி பாதாம்லாம் நம்ம வறுத்து எடுத்துட்டாச்சு. இதுலையே நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் இருக்கிற அந்த நெய்யே நமக்கு போதுமானது. ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கட் பண்ணி போடுனா தான் பிடிக்குங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம், அரைச்சிட்டேல் அப்படின்னா கூட தண்ணி விடாமல் நல்லா தக்காளியை கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி கூட எடுத்துன்னு வந்துக்கலாம். ஸோ இது நம்ம இப்போ இது பச்சடி மாதிரி பண்ணுறதுனால அரைக்கணுங்கிறது கிடையாது. ஸ்வீட் பச்சடியாக பண்ணுறதுனால ஜாம் மாதிரி பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த நெய்யில் நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த தக்காளி வதங்கின்னு இருக்கு. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். அதுவே தண்ணி விட்டுக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது நல்லா மசிஞ்சு வேகணும். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. நம்ம இந்த தக்காளியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது மெதுவாக அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடுது பாருங்க, பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டொமேட்டோவுக்கு வேணுங்கிற ஸ்வீட் போட போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு 5 தக்காளி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை அப்படியே டைரெக்டாக இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். பாகெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இது அப்படியே மெல்ட் ஆகி மெதுவாக கொதிக்க ஆரம்பிச்சிரும். கண் திட்டமாக போட்டுக்கோங்க. இதுக்கு ஒன்றும் பெருசாக அளவுலாம் கிடையாது.
3/4 கப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் போரலன்னு தோணிதுன்னா இன்னும் கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். 3/4லேருந்து 1 கப்புன்னு அளவு வச்சுக்கோங்க அந்த 5 தக்காளிக்கு கண்டிட்டமா. ஸோ இது நல்லா இப்போ கொதிச்சு ஒரு இந்த சுகர் சிரப்லேயே இந்த தக்காளி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். நம்ம அகலமான பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கோங்கிறதுனால வெளியில் கண்டிப்பாக தெரிக்காது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதோட கலரே மாறிடும். நல்லா அந்த தக்காளியில் இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பில் பிளெண்ட் ஆகி கொதிச்ச உடனே நான் காமிக்கிறேன். இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக அந்த தக்காளியோட சேர்ந்து வந்துருக்கு ஜாம் மாதிரி. இந்த ஸ்டேஜில் இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பாதாம் திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. இது நல்லா ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுது. இப்போது இது 2 நிமிஷம் இது கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆறிடுச்சுன்னா அதுவே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி. இது ஜாம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் ஜாம் மாதிரின்னா நீங்கள் தக்காளி அரைச்சின்னு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான கல்யாண டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிள் தான். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது ரெடி பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மெனு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் பச்சடி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் வச்சு மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.